Hello everyone, I am Raj. Welcome to my channel. நம்ம previous வீடியோவில் வந்து நியூக்ளியோடைட்ஸை பற்றி பார்த்தோம். நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்றது மைக்ரோபயோமாலிகுல். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நியூக்ளிக் ஆசிட்டை பற்றி பார்க்க போகிறோம். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் வந்து மைக்ரோபயோமாலிகுல். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பற்றிலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல்ல டிஎன்ஏ பற்றி ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன்ஏ அப்படின்றது நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது. பட் அதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுக்கு ஃபுல் ஃபார்ம் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். சரி, டிஎன்ஏவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹெரிடிட்டரி மெட்டீரியலாக வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்க. ஸோ அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து பண்புகளை கடத்திட்டு போகிறதுல முக்கிய பங்கு வந்து இந்த டிஎன்ஏக்கு இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்து இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஸ்டாண்ட் இருக்குது அண்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து முத யார் சொன்னது அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டிஎன்ஏ மாடலை நம்ம வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கூட சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 2 ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஆன்டி பேரல் இன் நேச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் வந்து 5' end to 3' end போச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 3' end to 5' end அப்படின்னு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஆன்டி பேரல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த 2 ஸ்டாண்டும் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிஎன்ஏவோட ஒரு பேசிக் யூனிட் வந்து நியூக்ளியோடைடு, அதாவது பில்டிங் பிளாக் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ அதை தான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொன்னோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் அந்த 2 ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது ஒவ்வொரு ஸ்டாண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் வந்து எந்த அளவுக்கு பியூரின் அண்ட் பிரிமிடின் இருக்கோ ஸோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாண்ட்லேயும் அதுக்கு அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேயும் வந்து பியூரின் அண்ட் பிரிமிடின் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்ஏவில் சொல்கிறோம். ஓகேங்களா? பியூரின் அண்ட் பிரிமிடின் அப்படின்றது எப்போவுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பேஸ் பேர் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிஎன்ஏ இஸ் அ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர், ஆன்டி பேரல் இன் நேச்சர், டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைடு அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் அந்த இடத்துல சொல்லணும். இந்த ஒரு கம்ப்ளீட் டேர்ன் இருக்கு இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்ப்ளீட் டேர்ன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கம்ப்ளீட் டேர்னோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட் டேர்ன் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் பேர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நியூக்ளியோடைடு இருக்குது. அந்த நியூக்ளியோடைடில் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் அட்டாச்சாக இருக்கும், ப்ளஸ் வந்து பாஸ்பேட் அட்டாச்சாக இருக்கும். கரெக்டுங்களா? அண்ட் அதே மாதிரி அடுத்த ஸ்டாண்ட் ஆப்போசிட் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு நியூக்ளியோடைடு இருக்கும். ஸோ அதிலே வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பாஸ்பேட் இருக்கும். அண்ட் இந்த 2 நைட்ரோஜனஸ் பேஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 நைட்ரோஜனஸ் பேஸும் வந்து சேர்ந்துருக்கு இல்லையா? இதை தான் நம்ம வந்து பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேஸும் வந்து ஹைட்ரோஜன் பாண்டால் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது 2த்தை தான் நம்ம வந்து பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேர் அப்படின்னாலே 2 தானே? ஸோ இந்த இடத்துல வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து 2 பேராக இருக்குது. அதனால தான் இதை நம்ம பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங், இதில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 10 பேஸ் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 10 பேஸ் பேர் இருக்கும். ஒரு பேஸ் பேர் அண்ட் இன்னொரு பேஸ் பேர், இந்த 2த்துக்கு இடைப்பட்ட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேஸ் பேர் அண்ட் இன்னொரு பேஸ் பேர், இது 2த்துக்கும் இடைப்பட்ட அந்த கேப் வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங். இந்த இடத்துல வந்து நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதான் 0.34 நானோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லிட்டு இருக்கேன் 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிஎன்ஏவோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ஆம்ஸ்ட்ராங்.
ஓகேங்களா. ஸோ இதான் வந்து டிஎன்ஏ பார்த்தினா ஒரு பேசிக் விஷயம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு கம்ப்ளீட் டேர்னுக்கு வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் லென்த்து. அந்த கம்ப்ளீட் டேர்னில் வந்து 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு இடைப்பட்ட கேப் வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங்கு. டிஎன்ஏவோட அந்த விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து ஒரு டிஎன்ஏ பார்த்தினா பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏவோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். சரி, டிஎன்ஏவோட டைப் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸ் பேர். ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து எத்தனை பேஸ் பேர் இருக்குது, அதே மாதிரி அதோட காயிலிங் டைரக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம பேஸ் பேர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேஸ் பேர்ஸ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து எத்தனை பேஸ் பேர் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. கூடவே வந்து அவங்க காயிலிங் டைரக்ஷனும் எடுத்திருக்காங்க. ஸோ காயிலிங் டைரக்ஷன் அப்படின்றது ரைட் ஹேண்டட் ஸ்ட்ரக்சரா இல்லை லெஃப்ட் ஹேண்டட் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லெஃப்ட் ஹேண்டட் அண்ட் இது வந்து ரைட் ஹேண்டட் அப்படின்னா இந்த மாதிரி காயில் ஆகும், அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காயில் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸ்ட்ரக்சரை பார்த்து நீங்களாக இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட்னா எப்படி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா. சரி, அதை ஒவ்வொரு டைப்பை பற்றியும் இப்போ பார்க்கலாம். முதல்ல ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ, சிடிஎன்ஏ அண்ட் டிடிஎன்ஏ அண்ட் இசட்டிஎன்ஏ, இந்த மாதிரி 5 டைப் இருக்குது. இந்த ஏடிஎன்ஏல பார்த்தோம் அப்படின்னா 11 பேஸ் பேர்ஸ் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து 11 பேஸ் பேர் இருக்கும். பிடிஎன்ஏல வந்து 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். சிடிஎன்ஏல 9 பேஸ் பேர்ஸ் இருக்கும், 9.33 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அண்ட் டிடிஎன்ஏல வந்து 8 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அண்ட் இசட்டிஎன்ஏல வந்து 12 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப அதிகமான பேஸ் பேர்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த இசட்டிஎன்ஏல தான் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பார்க்குற காமன் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வரையும் இல்லையா, அது எல்லாமே வந்து பிடிஎன்ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து 10 பேஸ் பேர்ஸ் தானே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பிடிஎன்ஏ. ஓகேங்களா. நம்ம காமனாக வரைகிற டிஎன்ஏ எல்லாமே வந்து பிடிஎன்ஏ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய காயிலிங் டைரக்ஷன் வருவோம். ஸோ மற்ற எல்லாமே அந்த ஏபிசிடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. அண்ட் இசட்டிஎன்ஏ மட்டும்தான் வந்து லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து இசட்டிஎன்ஏ தான் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தெரியும். ஏன்னா அதிகமான பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. இந்த மாதிரி நம்ம அதோட எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது, அதோடைய காயிலிங் டைரக்ஷனை பொறுத்து நம்ம டிஎன்ஏவை 5 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ, சிடிஎன்ஏ, டிடிஎன்ஏ அண்ட் இசட்டிஎன்ஏ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம பார்க்குறது அண்ட் நம்ம தினமும் வந்து டிஎன்ஏ பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பிடிஎன்ஏ தான். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் வேறுபட்டது வந்து இசட்டிஎன்ஏ. ஏன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ எவ்ரிவன், ஐம் ராஜ். வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியட்டில் எப்படி ஜீன் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை மட்டும் பார்த்தோம். அண்ட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து லாக்கோப்ரானை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாக்கோப்ரான்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லாக்கோப்ரான் அப்படின்ற அந்த கான்செப்டை யார் வந்து சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் அண்ட் மோனார்ட் அப்படின்றவங்க 1961 ஃபஸ்ட்டு இந்த ஓப்ரான் மாடல் கான்செப்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னது தான் வந்து இந்த லாக்கோப்ரான். ஸோ லாக்கோப்ரான் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, லாக்டோஸை கெட்டபாலிசம் பண்ணக்கூடிய ஓப்ரான் மாடலை தான் நம்ம வந்து லாக்கோப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். லாக்டோஸ் கெட்டபாலிசம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த பாக்டீரியா வந்து இப்போ லாக்டோஸை வந்து ஃபுட்டாக எடுத்துக்குது. அந்த லாக்டோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணால் தான் எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த லாக்டோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஓப்ரான் மாடலை தான் நம்ம வந்து லாக்கோப்ரான் அப்படின்னு சொல்லணும். இந்த லாக்கோப்ரானில் 4 முக்கியமான பார்ட் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரெகுலேட்டரி ஜீன், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோட்டார், அண்ட் அதுக்கடுத்து ஆப்ரேட்டார், அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன். ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கோப்ரானில் 3 ஜீன் இருக்குது. AYZ அப்படின்ற 3 ஜீன் இருக்குது. இந்த 3 ஜீனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரொமோட்டார் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அதனால தான் இதை நம்ம வந்து ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓப்ரானாலே மல்டிபிள் ஜீனை வந்து ஒரே ஒரு ப்ரொமோட்டார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஓப்ரான். இந்த இடத்துல வந்து லாக்டோஸை வந்து டிகிரேட் பண்ணக்கூடிய என்சைம்
என்சைம்ஸை சிந்தசிஸ் பண்ணக்கூடிய இந்த ஜீன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதால தான் இதை நம்ம வந்து லாக் ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஜீன். இந்த ரெகுலேட்டரி ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டாருக்கு முன்னாடி இருக்கிறதா ரெகுலேட்டரி ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து லாக் ஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஜீனாக இருக்கும். இந்த ரெகுலேட்டரி ஜீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ப்ரொமோட்டார் இருக்கும். இந்த ப்ரொமோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆகும். இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த லாக் ஐ ஜீனோட கோடை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிரான்ஸ்லேஷன் நடந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீனை வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் பண்ணும். அப்போ லாக் ஐ அப்படின்ற இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரஸார் ப்ரோட்டீனை வந்து கண்டினியூஸாக வந்து சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது தேவைப்படுதோ இல்லையோ அப்படின்னு கணக்கெல்லாம் கிடையாது. கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக் ஐ ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகி ரெப்ரஸார் ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் என்ன பண்ணுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் கூட பைண்ட் பண்ணி இந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் ஜீன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன் பைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்லேஷன் எதுவுமே நடக்காது. பைண்ட் ஆகலை அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து பின்னாடி வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி ஜீன் அப்படின்றது லாக் ஐ ஜீன். இந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகி ரெப்ரஸார் ப்ரோட்டீனை வந்து கொடுக்குது. கண்டினியூஸாக வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அதனால இதை வந்து நம்ம கான்ஸ்டிடியூட்டிவ் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹவுஸ் கீப்பிங் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பர்டிகுலர் டைமில் மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகிற ஜீனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹவுஸ் கீப்பிங் ஜீன் லாக் ஐ அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டார் ரீஜன். இந்த ப்ரொமோட்டார் ரீஜன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜீனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து எம்ஆர்என்ஏவை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணும். இதான் வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸோட வேலை. ஸோ அது அட்டாச் ஆகிறது வந்து இந்த ப்ரொமோட்டார் ரீஜனில் தான் வந்து அட்டாச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ரீஜன். இந்த ஆப்ரேட்டர் ரீஜன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொமோட்டார் ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர் ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர் ஜீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ப்ரோட்டீன் அப்படின்றது அந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகுது இல்லையா லாக் ஐலேருந்து. இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து இந்த இடத்துல பைண்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரில் தான் வந்து பைண்ட் ஆகும். பைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸோட இன்ஃபர்மேஷன் வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகாது. பைண்ட் ஆகலை அப்படின்னா டிரான்ஸ்கிரைப் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜீன் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா லாக் ஒய் அண்ட் லாக் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜீன் இருக்குது. இந்த லாக் ஏ வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் அசிட்டைலேஸ் அப்படின்ற என்சைமை வந்து கோட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு லாக் ஒய் ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மியேஸ் அப்படின்ற என்சைமை வந்து சிந்தசிஸ் பண்ணுது. அண்ட் லாக் இசட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசைடேஸ் அப்படின்ற என்சைமை வந்து சிந்தசிஸ் பண்ணுது. இந்த 3 என்சைமும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸை வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணும். ஸோ பிரேக் டவுன் பண்ண தான் இதுலேருந்து எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த பாக்டீரியாவுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால இந்த லாக்டோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 என்சைம் தேவை. அந்த 3 என்சைம் 3 ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுது. லாக் ஏ, லாக் ஒய், லாக் இசட் அப்படின்றது. இந்த 3 ஜீனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஒரு ப்ரொமோட்டார். ஸோ அதனால தான் நான் வந்து ஆப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு லாக் ஓப்ரானில் என்னென்ன மாதிரியான ரீஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாக் ஐ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஜீன். இந்த ஜீனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டார் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ப்ரொமோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஓகேங்களா? ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அட்டாச் ஆனதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகி ஒரு எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் பண்ணும். எம்ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த எம்ஆர்என்ஏ அகெயின் டிரான்ஸ்லேஷன் மூலமாக வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீனை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் போயிட்டு டைரக்டாக வந்து ஆப்ரேட்டர் கூட வந்து பைண்ட் ஆகிடும். ஸோ பைண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டார் கூட அட்டாச் ஆகி இந்த லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய என்சைமோட ஜீனெல்லாம் வந்து கோட் பண்ணாது, டிரான்ஸ்கிரைப் பண்ணாது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அதை ஸ்டாப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர் ஜீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுது. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லாக் ஓப்ரான் இருக்கும். இது நார்மல் ஸ்டேஜ் ஓகேங்களா? நார்மல் ஸ்டேஜில் எப்போவுமே லாக் ஓப்ரான் வந்து ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்கும், ஆஃப் மோடில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதனால தான் இதை வந்து நம்ம இன்டியூசபிள் ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறோம்.
இதில் வந்து நார்மலாக ஆஃப் மோடில் இருக்கிறது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுக்குள்ளே வந்து லாக்டோஸ் வருது. லாக்டோஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து இது ஆன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி தான் நான் சொன்னேன். ஸோ லாக்டோஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரி, இப்போ வந்து செல்லுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லாக்டோஸை வந்து அந்த பாக்டீரியா வந்து சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லாக்டோஸை வந்து டீக்ரேட் பண்ணணும். இந்த லாக்டோஸை வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸை வந்து கன்வெர்ட் பண்ணால் குளுக்கோஸ் வந்து அதுக்கு அடுத்த ரெஸ்பிரேஷன் ஸ்டெப்புக்கு போயிட்டு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இந்த லாக்டோஸ் வந்து இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லோ லாக்டோஸ் அப்படின்ற இன்னொரு ஃபார்ம் ஆஃப் லாக்டோஸ்க்கு வந்து கொஞ்சம் லாக்டோஸ் வந்து மாறினதுக்கப்புறம் இந்த அல்லோ லாக்டோஸ் என்ன பண்ணும்னா, இந்த லாக் ஐயிலேருந்து உருவாகக்கூடிய இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் கூட இந்த அல்லோ லாக்டோஸ் வந்து சேர்ந்து அந்த புரோட்டீனை வந்து இன்ஆக்டிவ் பண்ணிடும். ஓகேவா, இன்ஆக்டிவ் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த புரோட்டீன் போயிட்டு ஆப்ரேட்டர் ரீஜன்ல வந்து பைண்ட் ஆகாது. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் ரீஜன் வந்து ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருந்த உடனே என்ன பண்ணும், ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து டைரக்டா அப்படியே போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ஜீனோட கோட் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணி ஒரு எம்ஆர்என்ஏ வந்து உருவாக்கும். இந்த எம்ஆர்என்ஏ அகைன் வந்து டிரான்ஸ்லேஷன் நடந்து இந்த எம்ஆர்என்ஏ இந்த ஜீன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து அப்படியே கோட் பண்ணணும். லேக் ஏ ஆல்ரெடி நான் சொன்னேன் டிரான்ஸ்அசிட்டைலேஸ் அப்படின்ற என்சைமை வந்து கோட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் லேக் ஒய் வந்து பெர்மியஸை வந்து கோட் பண்ணுது. லாக் இசட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கேலக்டோசைடேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுது. இந்த மூணு சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டோஸை வந்து பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுது. ஓகேவா, குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக வந்து மாற்றுது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லாக்கோப்ரானில் வந்து நடக்குது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாக்டோஸ் வந்து செல்லுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் லாக்டோஸ் வந்து அல்லோ லாக்டோஸ் அப்படின்ற இன்னொரு ஃபார்ம் ஆஃப் லாக்டோஸாக மாறும். இது வந்து அந்த ரெப்ரஸார் புரோட்டீன் கூட வந்து சேர்ந்து இந்த ரெப்ரஸார் புரோட்டீனை வந்து இன்ஆக்டிவாக மாற்றிடும். அதனால இந்த இடத்துல போயிட்டு ஆப்ரேட்டர் கூட வந்து இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து ஆட் ஆகாது. அதனால இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இந்த ஜீனோட இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி தென் அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் மூலமா அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து சிந்தசிஸ் பண்ணிடும். இப்போ இந்த மூணு என்சைமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோஸை வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக வந்து மாற்றிடுது. ஓகேவா, இதான் வந்து நடக்கும். சரி, இது வந்து ஆன் மோட் கண்டிஷனில். இப்போ மறுபடியும் வந்து நார்மலாக வந்து லாக்கோப்ரான் வந்து ஆஃபில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சரி, இது எப்போ வந்து ஆஃப் மோடில் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த லாக்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 100 மாலிகுல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுல் வந்து பார்த்தீங்கன்னா அல்லோ லாக்டோஸாக வந்து மாறிடுது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து மீதி இருக்கிறது வந்து 99 மாலிகுல் இருக்கும். இந்த இடத்துல ஒரு அல்லோ லாக்டோஸாக வந்து மாறிடுச்சு. இது வந்து அந்த ரெப்ரஸார் புரோட்டீனை வந்து இன்ஆக்டிவாக மாற்றிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி என்சைம்ஸ் வந்துருச்சு. இந்த 99 லாக்டோஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்டோஸ் இருக்குது. அல்லோ லாக்டோஸ் அப்படின்ற இன்னொரு ஃபார்மில் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் வந்து மாற்றிடும். மாற்றினதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து இப்போ ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அல்லோ லாக்டோஸை அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸாக மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த புரோட்டீன் ரெப்ரஸார் புரோட்டீன் என்ன பண்ணுன்னா போயிட்டு இந்த இடத்துல வந்து பைண்ட் பண்ணிடும் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம். இப்போ இந்த இடத்துல வந்து பைண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் ஏற்பட்டுரும். அதனால் ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த பக்கம் போகாது. தென் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனே நடக்காது. அப்புறம் இந்த என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ லாக்டோஸ் இல்லாதப்ப இந்த மாதிரி தான் நடக்கும். லாக்டோஸ் வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நடக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். Welcome all. My topic is age determination of fossils. What are fossils? A fossil is any preserved remains, impression or trace of any once living things from a past geological age, like bones, shells, exoskeleton, stone imprints of animals or microbes, object preserved in amber hairs, petrified wood, oil, coal, DNA remains, etc. Determining the age of fossils is an important step in mapping out of how life is evolved across geological time. The study of stratigraphy enables scientists to determine the age of fossils if they know the age of layers of rock that surround it. Biostratigraphy enables scientists to match rocks with a particular fossil to other rocks with those fossils to determine age. Paleontology seeks to map out how life is evolved across geological time.
There are two types of method in age determination of fossils, relative and absolute method. Relative age dating establishes the order from past geological events. It is a comparison, not exactly age. Like A is older than B, one fossil is older than other. There is a comparison. Absolute age dating enables scientists to determine the numerical age of rocks and other objects. Like a sample is 4.6 million years old, 2.5 million years old, like that. Stratigraphy and biostratigraphy can in general provide only relative dating, that is A was before or after B. For example, if a fossil B date X million years ago and calculated a family tree of that, says A was ancestor of B, then A must have evolved earlier than B, that is A is an ancestor of B. Relative dating is age of an object in relation to other objects. This is not exact age of or date, but an important way to put ages of object in order. Next is index fossils. What are index fossils? Index fossils are used to determine approximate age, that is relative age. Index fossils are widespread geographically, are limited to a short span of geological time and occurs in a large numbers. Geological column is an ideal sequence of rocks that contain all the known fossils and rocks formations on Earth, arranged from oldest to youngest. These fossils found in sedimentary rocks can offer clue about the age of the rock and other fossils found in that rocks. An organism that is fossilized in rock must have lived during a same lifespan in which that rock was formed. Index fossils must be common organisms living in many areas, existed only during a specific span of lifetime. Next is absolute dating. Absolute dating enables scientists to determine the numerical age of rocks and other objects. Radiometric dating methods are used in geochronologically to establish geological timescale. The principle behind absolute dating is the rates at which various radioactive elements decay are known, and the ratio of the radioactive element to its decay products shows how long the radioactive element has existed in the fossils. This rate is represented by half-life, which is the time takes for half of the sample to decay. What is radioactive decay? This is an emission of radioactive particles and the resulting changes into the other isotopes over time. Rate is constant regardless of pressure, temperature and other physical changes. Scientists use it to determine the absolute age of fossils. Half-life. What is half-life? The time required for half of the nuclei in a sample of a specific isotope to undertake radioactive decay. That is, if a fossil contains 100% of a radioactive element, the time taken to decay it into 50% is called half-life. Radiocarbon dating, a method of estimating the age of an artifact or fossil based on the relative amount of various isotopes of carbon present in a sample. Mostly used radioactive isotope is carbon-14. Carbon-14 is used to determine the age of organic material such as plant, animal material, bones, charcoal, amber, etc. Carbon-14 has shorter lifespan than other isotopes. Living organisms replenished with carbon-40 when alive. At death, it began to decrease. Measuring the amount of carbon-14 in a present sample indicate how much time has passed since its death. That is the age of the fossil. The half-life of carbon-14 is 5730 years. So carbon dating is only relevant for dating fossils less than 6000 years old. Decay of carbon-14 to estimate the age of organic material such as wood and leather. When an organism dies, the amount of carbon-14 it contains gradually decreases as it decays. By comparing the ratio of carbon-14 to carbon-12 in a sample of the radiocarbon dates can be determined. It is the most precisely and given actual number of age. It is the absolute age of the fossil. This is my topic. Thank you.
Hello everyone, I am Raj. Welcome to my channel. நம்ம previous வீடியோவில் வந்து நியூக்ளியோடைட்ஸை பற்றி பார்த்தோம். நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்றது மைக்ரோபயோமாலிகுல். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நியூக்ளிக் ஆசிட்டை பற்றி பார்க்க போகிறோம். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் வந்து மேக்ரோபயோமாலிகுல். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ பற்றிலாம் ரொம்ப சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட உங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கும். சரி, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முதல்ல டிஎன்ஏ பற்றி ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன்ஏ அப்படின்றது நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது. பட் அதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இதுதான் நம்ம ஷார்ட் ஃபார்மில் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அதுக்கு ஃபுல் ஃபார்ம் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். சரி, டிஎன்ஏவோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஹெரிடிட்டரி மெட்டீரியலாக வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்கு. ஸோ அதாவது ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து பண்புகளை கடத்திட்டு போகிறதுல முக்கிய பங்கு வந்து இந்த டிஎன்ஏக்கு இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்து இந்த டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஸ்டாண்ட் இருக்குது அண்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து முத யார் சொன்னது அப்படின்னா வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டிஎன்ஏ மாடலை நம்ம வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு கூட சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே விஷயம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 2 ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை வந்து ஆன்டி பேரல் இன் நேச்சர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் வந்து 5' end to 3' end போச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்டாண்ட் வந்து 3' end to 5' end அப்படின்னு இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஆன்டி பேரல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த 2 ஸ்டாண்டும் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டிஎன்ஏவோட ஒரு பேசிக் யூனிட் வந்து நியூக்ளியோடைடு, அதாவது பில்டிங் பிளாக் ஆஃப் த டிஎன்ஏ. ஸோ அதை தான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொன்னோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அண்ட் அந்த 2 ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது ஒவ்வொரு ஸ்டாண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ ஒரு ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் வந்து எந்த அளவுக்கு பியூரின் அண்ட் பிரிமிடின் இருக்கோ ஸோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாண்ட்லேயும் அதுக்கு அடுத்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேயும் வந்து பியூரின் அண்ட் பிரிமிடின் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஎன்ஏவில் சொல்கிறோம். ஓகேங்களா? பியூரின் அண்ட் பிரிமிடின் அப்படின்றது எப்போவுமே வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பேஸ் பேர் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டிஎன்ஏ இஸ் அ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர் அண்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர், ஆன்டி பேரல் இன் நேச்சர், டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைடு அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் அந்த இடத்துல சொல்லணும். இந்த ஒரு கம்ப்ளீட் டேர்ன் இருக்கு இல்லையா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கம்ப்ளீட் டேர்ன். ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கம்ப்ளீட் டேர்னோட லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 34 ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஒரு கம்ப்ளீட் டேர்ன் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் பேர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு நியூக்ளியோடைடு இருக்குது. அந்த நியூக்ளியோடைடில் வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் அட்டாச்சாக இருக்கும், ப்ளஸ் வந்து பாஸ்பேட் அட்டாச்சாக இருக்கும். கரெக்டுங்களா? அண்ட் அதே மாதிரி அடுத்த ஸ்டாண்ட் ஆப்போசிட் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு நியூக்ளியோடைடு இருக்கும். ஸோ அதிலே வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து ஒரு பாஸ்பேட் இருக்கும். அண்ட் இந்த 2 நைட்ரோஜனஸ் பேஸுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 நைட்ரோஜனஸ் பேஸும் வந்து சேர்ந்துருக்கு இல்லையா? இதை தான் நம்ம வந்து பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தனியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 நியூக்ளியோடைடில் இருக்கக்கூடிய நைட்ரோஜனஸ் பேஸும் வந்து ஹைட்ரோஜன் பாண்டால் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அது 2த்தை தான் நம்ம வந்து பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேர் அப்படின்னாலே 2 தானே? ஸோ இந்த இடத்துல வந்து நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து 2 பேராக இருக்குது. அதனால தான் இதை நம்ம பேஸ் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து 34 ஆம்ஸ்ட்ராங், இதில் 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 10 பேஸ் பேர் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த 10 பேஸ் பேர் இருக்கும். ஒரு பேஸ் பேர் அண்ட் இன்னொரு பேஸ் பேர், இந்த 2த்துக்கு இடைப்பட்ட கேப் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேஸ் பேர் அண்ட் இன்னொரு பேஸ் பேர், இது 2த்துக்கும் இடைப்பட்ட அந்த கேப் வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங். இந்த இடத்துல வந்து நானோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அதான் 0.34 நானோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லிட்டு இருக்கேன் 3.4 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிஎன்ஏவோட டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 ஆம்ஸ்ட்ராங்.
ஓகேங்களா. ஸோ இதான் வந்து டிஎன்ஏ பற்றின ஒரு பேசிக் விஷயம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு கம்ப்ளீட் டேர்னுக்கு வந்து 34 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் லென்த்து. அந்த கம்ப்ளீட் டேர்னில் வந்து 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு இடைப்பட்ட கேப் வந்து 3.4 ஆம்ஸ்ட்ராங்கு. டிஎன்ஏவோட அந்த விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ்ட்ராங் டயாமீட்டர் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து ஒரு டிஎன்ஏ பற்றின பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏவோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். சரி, டிஎன்ஏவோட டைப் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பேஸ் பேர். ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து எத்தனை பேஸ் பேர் இருக்குது, அதே மாதிரி அதோட காயிலிங் டைரக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டு நம்ம பேஸ் பேர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேஸ் பேர்ஸ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து எத்தனை பேஸ் பேர் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. கூடவே வந்து அவங்க காயிலிங் டைரக்ஷனும் எடுத்திருக்காங்க. ஸோ காயிலிங் டைரக்ஷன் அப்படின்றது ரைட் ஹேண்டட் ஸ்ட்ரக்சரா இல்லை லெஃப்ட் ஹேண்டட் ஸ்ட்ரக்சரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து லெஃப்ட் ஹேண்டட் அண்ட் இது வந்து ரைட் ஹேண்டட் அப்படின்னா இந்த மாதிரி காயில் ஆகும், அண்ட் லெஃப்ட் ஹேண்டட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காயில் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை வந்து எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஸ்ட்ரக்சரை பார்த்து நீங்களாக இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட்னா எப்படி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா. சரி, அதை ஒவ்வொரு டைப்பை பற்றியும் இப்போ பார்க்கலாம். முதல்ல ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ, சிடிஎன்ஏ அண்ட் டிடிஎன்ஏ அண்ட் இசட்டிஎன்ஏ, இந்த மாதிரி 5 டைப் இருக்குது. இந்த ஏடிஎன்ஏல பார்த்தோம் அப்படின்னா 11 பேஸ் பேர்ஸ் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து 11 பேஸ் பேர் இருக்கும். பிடிஎன்ஏல வந்து 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும். சிடிஎன்ஏல 9 பேஸ் பேர்ஸ் இருக்கும். 9.33 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அண்ட் டிடிஎன்ஏல வந்து 8 பேஸ் பேர்ஸ் இருக்கும். அண்ட் இசட்டிஎன்ஏல வந்து 12 பேஸ் பேர்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப அதிகமான பேஸ் பேர்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த இசட்டிஎன்ஏல தான் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம பார்க்குற காமன் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வரையும் இல்லையா, அது எல்லாமே வந்து பிடிஎன்ஏ அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அது ஒரு கம்ப்ளீட் டேர்னில் வந்து 10 பேஸ் பேர்ஸ் தானே இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பிடிஎன்ஏ. ஓகேங்களா. நம்ம காமனாக வரைகிற டிஎன்ஏ எல்லாமே வந்து பிடிஎன்ஏ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அதோடைய காயிலிங் டைரக்ஷன் வருவோம். ஸோ மற்ற எல்லாமே அந்த ஏபிசிடி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. அண்ட் இசட்டிஎன்ஏ மட்டும்தான் வந்து லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து இசட்டிஎன்ஏ தான் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக தெரியும். ஏன்னா அதிகமான பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா. இந்த மாதிரி நம்ம அதோட எத்தனை பேஸ் பேர்ஸ் இருக்குது, அதோடைய காயிலிங் டைரக்ஷனை பொறுத்து நம்ம டிஎன்ஏவை 5 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஏடிஎன்ஏ, பிடிஎன்ஏ, சிடிஎன்ஏ, டிடிஎன்ஏ அண்ட் இசட்டிஎன்ஏ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பார்க்குறது அண்ட் நம்ம தினமும் வந்து டிஎன்ஏ பற்றிலாம் படிக்கிறோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பிடிஎன்ஏ தான். ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் வேறுபட்டது வந்து இசட்டிஎன்ஏ. ஏன்னா இதில் வந்து ரொம்ப அதிகமான பேஸ் பேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டட் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். अस्सलाम वालेकुम। अच्छा, वो टॉपिक है ना पाइनस मेल कोन, जो कि बहुत आसान और सिंपल सा टॉपिक है। जो मेल कोन है पाइनस की, ये छोटी होती है फीमेल कोन के लिहाज से, और जब भी आपको नज़र आती है तो गुच्छे की फॉर्म में, क्लस्टर फॉर्म में नज़र आती है नियर द टिप ऑफ द लॉन्ग शूट, जो तने के किनारे के ऊपर क्लस्टर फॉर्म में नज़र आती है। और जिस मौसम में नज़र आती है वो स्प्रिंग का मौसम होता है। ये आपके सामने मेल कोन है। सेंटर वाला जो पार्ट होता है इसको सेंट्रल एक्सिस का नाम देते हैं, जहाँ पे काफ़ी ज़्यादा आपको नज़र आते हैं बियर होते हैं, स्पाइरली अरेंज होते हैं, जिसका नाम क्या माइक्रोस्पोरोफिल है। तो माइक्रोस्पोरोफिल आपको काफ़ी ज़्यादा नज़र आते हैं, जो कि सेंट्रल एक्सिस की स्पाइरली अरेंज है माइक्रोस्पोरोफिल। ये आपके सामने माइक्रोस्पोरोफिल है जो ब्लू कलर का मैंने बनाया है। ये जो माइक्रोस्पोरोफिल है इसको स्टेमन का नाम दिया जाता है। ये मेल पार्ट है जिसके पास मौजूद है सैक लाइक माइक्रोस्पोरेंजिया, एक पैकेट की तरह माइक्रोस्पोरेंजिया मौजूद है ऑन द वेंट्रल साइड। ये देख सकते हैं, ये जो रेड कलर का मैंने बनाया है अंदर की तरफ, ये माइक्रोस्पोरेंजिया है, और जिसके पास मौजूद है उसका नाम क्या माइक्रोस्पोरोफिल है। ये जो माइक्रोस्पोर है जिसको पोलन सैक का नाम दिया जाता है, जो कि काफ़ी ज़्यादा बनाता है, प्रोड्यूस करता है लार्ज नंबर ऑफ माइक्रोस्पोर। इसके अंदर ब्लैक कलर के जो स्पोर नज़र आ रहे हैं, ये काफ़ी ज़्यादा माइक्रोस्पोर है, जो कौन बनाता है, माइक्रोस्पोरेंजिया बनाता है। अगर माइक्रोस्पोर की बात की जाए, इसको पोलन ग्रेन का नाम दिया जाता है, और अगर एक पोलन ग्रेन एक माइक्रोस्पोर को बड़ा करके देखा जाए तो ये आपके सामने नज़र आ रहा है। इसके 2 विंग्स होते हैं जो बलून लाइक होते हैं, जो कि इसको उड़ने में, डिस्पर्स करने में मदद देते हैं विंड्स की मदद से, हवा की मदद से।
और इवन ये जो पोलन ग्रेन की जो वॉल है, 2 दीवारें होती हैं, आउटर वॉल को एक्साइन कहते हैं और इनर वॉल को नाम देते हैं इंटाइन का नाम दिया जाता है। अगर मैं कहता हूँ सबसे मेन स्ट्रक्चर जो कि मेल कोन के अंदर जो आया है वो है माइक्रोस्पोरेंजिया, जिसके अंदर बनते हैं माइक्रोस्पोर। तो क्वेश्चन ये है कि माइक्रोस्पोरेंजिया कौन बनाता है? अगर देखा जाए माइक्रोस्पोरेंजिया की जो डेवलपमेंट है वो कौन करता है? तो जो शूट है, जो तना है, तने के पास हाइपोडर्मल सेल्स होते हैं, वो हाइपोडर्मल सेल एक्ट करते हैं, बिहेव करते हैं स्पोरेंजियल इनिशियल के तौर पर। तो इसका मतलब जो हाइपोडर्मल सेल है, इससे फॉर्मेशन होती है माइक्रोस्पोरेंजिया की। चले देखते हैं कैसे होती है। यही जो स्पोरेंजियल इनिशियल जब ये डिवाइड होते हैं तो 2 तरह के सेल्स बनाते हैं, एक आउटर वॉल इनिशियल बनाते हैं, एक इनर आर्चिस्पोरियल इनिशियल बनाते हैं। जो आउटर वॉल वाले सेल्स होते हैं, आउटर वॉल इनिशियल वाले जो सेल्स होते हैं, वो फर्दर डिवाइड होके मैनी लेयर्स बना देते हैं, काफ़ी ज़्यादा वॉल बना देते हैं स्पोरेंजिया की। तो इसका मतलब जो स्पोरेंजिया की वॉल है, उसको बनाने में जो मदद करते हैं वो आउटर वॉल इनिशियल है। इसी तरह जो अंदर वाले इनर आर्चिस्पोरल इनिशियल है, ये काफ़ी ज़्यादा डिवाइड होने के बाद काफ़ी ज़्यादा सेल्स बनाते हैं, जिनमें कुछ पेरिफेरल सेल्स होते हैं, कुछ इनमें सम आर्चिस्पोरियल सेल्स होते हैं और कुछ ऐसे होते हैं जो रिमेनिंग सेल्स होते हैं। जो पेरिफेरल सेल्स होते हैं ना, जो कि इनर आर्चिस्पोरिया इनिशियल से डिवाइड होने के बाद बने हैं, वो टेपेटम बनाते हैं। टेपेटम कहते हैं वन सेल थिक लेयर माइक्रोस्पोरेंजिया। तो माइक्रोस्पोरेंजिया की एक सेल की जो थिक लेयर है ना, उसको टेपेटम कहते हैं। जो कौन बनाता है? पेरिफेरल सेल, जो किससे बने हैं? जो कि डिवाइड होने से बने आर्चिस्पोरियल इनिशियल से। इसी तरह कुछ ऐसे सेल्स हैं आर्चिस्पोर इनिशियल के डिवाइड होने के बाद, जो कि ट्रांसफॉर्म हो जाते हैं, कन्वर्ट हो जाते हैं माइक्रोस्पोर के अंदर। और यही माइक्रोस्पोर जब डिवाइड होंगे 4 माइक्रोस्पोर में कन्वर्ट हो जाएंगे, और यही 4 माइक्रोस्पोर का आप नाम देते हैं पोलन ग्रेन्स का भी नाम देते हैं। यही जब पोलन ग्रेन्स फर्दर डिवाइड होंगे ना, तो 2 तरह के सेल्स बनेंगे, कुछ बड़े सेल्स होंगे, कुछ छोटे सेल्स होंगे। जो बड़े सेल्स होंगे उनको एंथेरिडियल सेल्स कहते हैं, जो कि आगे जाके फर्टिलाइजेशन का काम करते हैं एग के साथ और जाइगोट बनाते हैं। और जो स्मॉलर सेल्स होते हैं, इनको प्रोथेलियल सेल्स का नाम दिया जाता है। तो 2 तरह के सेल्स बन जाते हैं पोलन ग्रेन से। और पोलन ग्रेन बेसिकली एक माइक्रोस्पोर के फर्दर डिवाइड होने से 4 माइक्रोस्पोर मतलब 4 पोलन ग्रेन्स बनता है। और माइक्रोस्पोर खुद किससे बना है? जो कि आर्चिस्पोरियल सेल से कन्वर्ट होकर बना है। और इसी तरह जब आर्चिस्पोरियल इनिशियल इनर वाला जब डिवाइड होता है, तो कुछ ऐसे सेल्स होते हैं जो कि प्रोवाइड करने वाले बन जाते हैं नरिशमेंट टू माइक्रोस्पोर। तो ये डिफरेंट टाइप्स के सेल्स हैं और डिफरेंट काम अदा करते हैं, जो कि सारों को सारा का जो फॉर्मेशन है वो कहाँ से हुई है? इनर आर्चिस्पोरियल इनिशियल से हुई है। जज़ाकल्लाह खैर। ஹலோ எவ்ரி ஒன், ஐம் ராஜ். வெல்கம் டு மை சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் என்னென்ன, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை போய்ட்டு நீங்கள் பாருங்கள். தென் அது பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். ஃபார்மேஷன் ஆஃப் காப்பி ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் பேரண்ட் டிஎன்ஏ. இதை தான் நம்ம வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு பேரண்ட் டிஎன்ஏ இருக்குது. ஸோ இந்த பேரண்ட் டிஎன்ஏலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ வந்தது அப்படின்னா அதுதான் நம்ம வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு டிஎன்ஏ வருது? ஒரு நார்மல் ஒரு பேரண்டல் டிஎன்ஏலேருந்து எப்படி எக்ஸ்ட்ரா ஒரு டிஎன்ஏ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெப்ளிகேஷன் நடக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓஆர்ஐ சைட், அப்படி இல்லைன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படின்னு பேர். ஸோ எந்த டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகணுமோ அதுக்குன்னு ஒரு ஓஆர்ஐ சைட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஓஆர்ஐ சைட்டை வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் ப்ரோகேரியட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஒரே ஒரு ஓஆர்ஐ சைட்டு தான் இருக்கும். அண்ட் இதுவே
யூகாரியாட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல மினி ஓஆர்ஐ சைட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகணுமோ அந்த டிஎன்ஏவோட ஓஆர்ஐ சைட்டை வந்து கண்டுபிடிக்கணும். தென் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெலிகேஸ் என்சைம். ஸோ இந்த ஹெலிகேஸ் என்சைம் போயிட்டு அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக வந்து மாற்றும். இப்போ ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் பாண்டோட கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த டபுள் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகேஸ் என்சைம் போயிட்டு ஸோ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக அந்த ஹைட்ரஜன் பாண்ட் எல்லாத்தையுமே வந்து பிரேக் பண்ணி மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்சைம் என்ன பண்ணோம்னா அது ஆல்ரெடி ரொம்ப டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா காயிலாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி டிஎன்ஏ பேக்கேஜிங்கில் வந்து பார்த்தோம் டிஎன்ஏ எந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக வந்து அந்த சின்ன செல்லுக்குள்ளே வந்து காயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது காயிலாக இருக்கும்போது அதுக்கு ஒரு சில டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹெலிகேஸ் என்சைம் அதை பிரித்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கலாம். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்சைம். ஓகே, டென்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ஸ்டாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டாண்டுமே வந்து ரீஅட்டாச் ஆகாமல் பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் தான். ஸோ இது வந்து அந்த ரெண்டு ஸ்டாண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் பண்ணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டாண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்துடும். ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா ரெப்ளிகேஷனே நடக்காது. ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெலிகேஸ் என்சைம் வந்து அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து அன்வைண்ட் பண்ணும். டோப்போ ஐசோமரேஸ் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். தென் இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன் வந்து அந்த ரெண்டு ஸ்டாண்டும் மறுபடியும் ரீஅட்டாச் ஆகாமல் பாதுகாக்கிறது இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பைண்டிங் ப்ரோட்டீன். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அந்த கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இந்த பிரைமேஸ் என்சைம் போயிட்டு ஆர்என்ஏ பிரைமரை வந்து ஆட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்என்ஏ பிரைமர். இந்த ஆர்என்ஏ பிரைமர் தான் வந்து புது ஸ்டாண்ட் வந்து கிரியேட் ஆகிறத இனிஷியேட் பண்ணுறதே இந்த ஆர்என்ஏ பிரைமர் தான். பட் இந்த ஆர்என்ஏ பிரைமர் எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகும்? ஏன்னா இப்போ இந்த டிஎன்ஏ வந்து பிரித்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல 2 இருக்குது, ஓகேவா? 3 பிரைம் எண்ட் இருக்குது, 5 பிரைம் எண்ட் இருக்குது. ஸோ இந்த எந்த இடத்துல கரெக்டாக வந்து ஆர்என்ஏ பிரைமர் அட்டாச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து பேரண்ட் ஸ்டாண்டோட 3 பிரைம் எண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஆட் ஆகும். இந்த 5 பிரைம் எண்டில் தான் ஆட் ஆகாது. ஸோ ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்என்ஏ பிரைமர் பேரண்ட் ஸ்டாண்டோட 3 பிரைம் எண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஆட் ஆகும். தென் ஆட் ஆனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்என்ஏ பிரைமர். இந்த ஆர்என்ஏ பிரைமரில் இந்த பக்கம் இருக்கிறது வந்து 5 பிரைம் எண்ட் அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது 3 பிரைம் எண்ட். எப்போவுமே புதுசாக ஒரு நியூக்ளியோடைடு வந்து ஆட் ஆகணும் அப்படின்னா அது 3 பிரைம் எண்டில் தான் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா 3 பிரைம் எண்டில் தான் வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். இந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்க பக்கம் தான் வந்து புதுசாக ஒரு நியூக்ளியோடைடு வந்து ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம் என்ன பண்ணுன்னா இந்த டைரக்ஷன்ல வந்து புதுசாக நிறைய நியூக்ளியோடைடை வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆட் பண்ணிட்டு புது ஸ்டாண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டு ஃப்ரீயாக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஆட் ஆகும். ஓகே, அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஆட் ஆகாது. ஏன்னா இது 5 பிரைம் எண்ட். ஆர்என்ஏ பிரைமர் எப்பவுமே வந்து 3 பிரைம் எண்டில் மட்டும்தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து 3 பிரைம் எண்ட் எங்கே இருக்குது? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரைம் எண்ட். ஹெலிகேஸ் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் அன்வைண்ட் பண்ணியிருக்கு. அதனால இந்த இடத்துல தான் வந்து 3 பிரைம் எண்ட். அதனால எந்த ஆர்என்ஏ பிரைமர் என்ன பண்ணும்னா இந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகும். இது ஃபுல்லாக அன்வைண்ட் ஆகிற வரைக்கும்லாம் இந்த ஆர்என்ஏ பிரைமர் வந்து வெயிட் பண்ணாது. எந்த அளவுக்கு அன்வைண்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் 3 பிரைமர்லேருந்து அட்டாச் ஆகி இந்த டைரக்ஷனில் வந்து நியூக்ளியோடைடை வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா, கிளியர்? ஸோ நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பிரைமேஸ் என்சைம் வந்து ஆர்என்ஏ பிரைமரை ஆட் பண்ணும். இந்த ஆர்என்ஏ பிரைமர் எப்பவுமே வந்து பேரண்ட் ஸ்டாண்டோட 3 பிரைம் எண்டில் தான் இந்த ஆப்போசிட்டில் தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட்லையும் இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சுது அப்படின்னா மறுபடியும் இன்னொரு ஆர்என்ஏ பிரைமர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகி மறுபடியும் இன்னொரு ஸ்டாண்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நான் டீட்டெயிலாக நான் இப்போ வரப்போகிற இதில் வந்து நான் சொல்கிறேன். ஒரு சின்ன டிராயிங் இருக்குது, அதில் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்கலாம் எப்படி வந்து டிஎன்ஏ ஸ்டாண்ட் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின் ஆஃப்
ரெப்ளிகேஷன் அந்த ஓஆர்ஐ சைட்டை வந்து கண்டுபிடிக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன புரோட்டீன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஓஆர்ஐ சைட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஹெலிகேஸ் என்சைம் வந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா வந்து பிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. தென் அதுக்கு முன்னாடி வந்து இந்த டோப்போ ஐசோமரேஸ் என்சைம் வந்து அந்த காயில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுது. ஏன்னா மறுபடியும் அது வந்து காயில் ஆகிக்கூடாது, அதனால அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. தென் டிஎன்ஏ ஹெலிகேஸ் வந்து அதை பிரித்து விட்டுட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ அப்படி பிரிக்கும் போது இந்த இடத்துல இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஃபோர்க் அப்படின்னு பேர். ஓகேவா, ரெப்ளிகேஷன் ஃபோர்க். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பிரைமேஸ் என்சைம் வந்து ஆர்என்ஏ பிரைமரை வந்து ஆட் பண்ணும். இந்த ஆர்என்ஏ பிரைமர் எப்போவுமே வந்து 3 பிரைம் எண்ட் பேரண்டோட 3 பிரைம் எண்டுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து ஆட் ஆகும். தென் அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்சைம் வந்து அந்த ஸ்டாண்டில் இருந்து புது ஸ்டாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கும். இது வந்து புது ஸ்டாண்ட் கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கு. தென் அதே மாதிரி தான் நம்மளோட சொன்ன மாதிரி இது வரைக்கும் தான் வந்து அன்வைண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால இந்த ஆப்போசிட் ஸ்டாண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புது ஸ்டாண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல வந்து இங்கே பாருங்க, இதான் வந்து 3 பிரைம் எண்ட். ஓகேவா, இது வந்து 5 பிரைம் எண்ட். ஸோ அதனால இந்த இடத்துல வந்து ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அது இந்த டைரக்ஷனில் வந்து புது ஸ்டாண்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு புது ஸ்டாண்டு கிரியேட் ஆகுது அப்படின்னா அது எப்போவுமே வந்து 5 பிரைம் எண்ட்ல இருந்து 3 பிரைம் எண்ட் நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா குரோ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, இது வந்து 5 பிரைம் எண்ட். இந்த இடத்துல நம்ம பேரண்ட் ஸ்டாண்டை வந்து பார்க்க வேணாம், புதுசாக குரோ ஆகுற ஸ்டாண்டை மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ புதுசாக குரோ ஆகுற ஸ்டாண்ட் எப்போவுமே வந்து 5 பிரைம் எண்ட்ல இருந்து 3 பிரைம் எண்டை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் அந்த ஆப்போசிட்லேயும் நடக்கணும். ஸோ 5 பிரைம் எண்ட்லேருந்து 3 பிரைம் எண்டை நோக்கி தான் வந்து வளர்ந்து போயிட்டே இருக்கணும் புது ஸ்டாண்ட். ஓகே, இந்த இடத்துல ஓல்டு ஸ்டாண்டை நம்ம பார்க்க வேணாம். தென் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அன்வைண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால இந்த செகண்ட் பார்ட் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வந்து வளர்ந்து போயிருக்கு, ஏன்னா இது வரைக்கும் வந்து அன்வைண்ட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அன்வைண்ட் ஆகிருக்கு. மூணாவதாக இருக்க ஆர்என்ஏ பிரைமர் வந்து மறுபடியும் வந்து ஆட் ஆகி அது இந்த பக்கம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். தென் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அன்வைண்ட் ஆகிருக்கு. அதில் நாலாவதாக ஒரு பார்ட் வந்து ஆட் ஆகி இன்னும் கொஞ்சம் வளர்ந்து போயிட்டே இருக்கும். இது வந்து இந்த ஆப்போசிட்டில் இருக்க ஸ்டாண்டுக்கு மட்டும்தான். பட் இந்த ஸ்டாண்டு பாருங்கள், இந்த பேரண்ட் ஸ்டாண்டோட 3 பிரைம் எண்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஆர்என்ஏ பிரைமர் வந்து அட்டாச் ஆச்சு, தென் அது வளர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்க இந்த ஸ்டாண்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பேர். இந்த மாதிரி பாதி பாதியாக வளருது இல்லையா, இந்த ஸ்டாண்டுக்கு பேர் வந்து லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஒரு பார்ட் ஆஃப் செக்மெண்ட்டுக்கு வந்து ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு பேர். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய பார்ட் வந்து உருவாகும். ஸோ அந்த பார்ட்டுக்கெலாம் வந்து ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு பேர். ஓகே, கிளியர். அண்ட் ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 என்சைம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ பிரைமர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஆர்என்ஏ பிரைமர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான நியூக்ளியோடைடை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு டிஎன்ஏ லிகேஸ் வந்து அந்த ஸ்டாண்டை வந்து பைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் இந்த ஆர்என்ஏ பிரைமரை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நியூக்ளியோடைடை ஆட் பண்ணி டிஎன்ஏ லிகேஸ் வந்து அதை வந்து பைண்ட் பண்ணிட்டோம். தென் இதே மாதிரி ஃபுல்லாக நடந்ததுக்கப்புறம் எல்லா ஆர்என்ஏ பிரைமரியும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு நியூக்ளியோடைடை ஆட் பண்ணி டிஎன்ஏ லிகேஸ் வந்து அதை வந்து சீல் பண்ணிடும். சீல் பண்ணிடுச்சு அப்படின்னா இது ஒரு தனி ஸ்டாண்டாக வந்து பிரிஞ்சு போயிடும், அது ஒரு தனி ஸ்டாண்டாக வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நியூ ஸ்டாண்ட் எப்போவுமே வந்து 5 பிரைம் எண்ட்லேருந்து 3 பிரைம் எண்ணை நோக்கி தான் வந்து வளரும். தென் நிறைய ஃப்ராக்மெண்ட் இருக்கிற சைட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பேர். கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டுக்கு பேர் வந்து லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஓகசாகி ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு பேர். ஸோ ஃபைனலாக அதில் இருக்கக்கூடிய ஆர்என்ஏ பிரைமரை எல்லாத்தையுமே வந்து பாலிமரேஸ் 1 என்சைம் வந்து ரிமூவ் பண்ணிடும். தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு ஸ்டாண்ட் வந்து 2 ஸ்டாண்டாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் நடக்கிற ஆக்சுவல் ஸ்டெப். ஓகேவா, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்என்ஏ பிரைமர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது ராங்கான ஒரு நியூக்ளியோடைடு ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து செக் பண்ணும். கூடவே வந்து நியூக்ளியஸ் என்சைமும் வந்து செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு ஏதாவது தப்பான ஒரு பார்ட் இருந்தது அப்படின்னா அந்த தப்பான பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து புதுசாக ஒரு நியூக்ளியோடைடை எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணும். அண்ட் லிகேஸ் என்சைம் வந்து அதை வந்து பைண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ப்ரூஃப் ரீடிங் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ரிப்பேர் இருந்தாலும் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்ட்லேருந்து 2 ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் நடக்கிற ஆக்சுவல் ஸ்டெப். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.
ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ராஜ். வெல்கம் டு மை சேனல். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். டிஎன்ஏ எப்படி 2 ஸ்டாண்ட்ல இருந்து சிங்கிள் ஸ்டாண்டாக பிரிஞ்சு புதுசாக ஒரு டிஎன்ஏ உருவாகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மெத்தட்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி தான் வந்து டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகணுமா, வேற ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து ரெப்ளிகேட் ஆகக்கூடாதா, இதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து என்ன நம்பிட்டு இருந்தாங்க, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து சயின்டிஸ்ட் என்னென்னா நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ நம்ம பார்த்ததை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் இப்போ பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம், எது அக்செப்டட் மாடல் அப்படின்றத வந்து நீங்க கரெக்டா வந்து புரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட் டிஎன்ஏ இருக்கு. அந்த பேரண்ட் டிஎன்ஏவை அப்படியே வச்சு புதுசாக ஒரு காப்பி ஆஃப் டிஎன்ஏ உருவாகுது. தென் அதே மாதிரி தான் பேரண்ட் டிஎன்ஏ எந்த ஒரு மாற்றமும் அடையல. அந்த பேரண்ட் டிஎன்ஏ வச்சு புதுசாக ஒரு டிஎன்ஏ உருவாகுது. அதே மாதிரி இந்த டிஎன்ஏ வச்சு புதுசாக ஒரு டிஎன்ஏ வந்து உருவாகுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட் டிஎன்ஏ வச்சியும் புதுசாக ஒரு டிஎன்ஏ உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கன்சர்வேட்டிவ் மாடல். ஸோ கன்சர்வேட்டிவ் அப்படின்னாலே பழசு அப்படியே தான் இருக்கும். ஸோ பழசை வச்சு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறது, அதுதான் வந்து கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த கன்சர்வேட்டிவ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பழைய டிஎன்ஏ வந்து அப்படியே தான் இருக்கும். ஓல்டு டிஎன்ஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ரீட்டைன் ஆகுது. தென் இங்கேயும் அப்படியே ரீட்டைன் ஆகுது. தென் அதுக்கப்புறம் ரெப்ளிகேஷன் ஆனாலும் இது அப்படியே தான் ரீட்டைன் ஆகும். ஸோ அதனால ஓல்டு ஸ்டாண்ட் அப்படியே தான் ரீட்டைன் ஆகும். புதுசாக ஒரு ஸ்டாண்ட் வந்து அந்த ஓல்டு ஸ்டாண்டை வச்சு அப்படியே காம்ப்ளிமெண்ட்ரியாக உருவாகும் அப்படி. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து கன்சர்வேட்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்ன நம்பினாங்கன்னா, இந்த பேரண்ட் டிஎன்ஏ வந்து 2ஆ பிரிஞ்சு ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு ஸ்டாண்ட் வந்து உருவாகும் அப்படின்றத வந்து நம்பிட்டு இருந்தாங்க. தென் அகெயின் இந்த டிஎன்ஏ வந்து 2ஆ பிரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியா ஒரு ஸ்டாண்ட் உருவாகும்னு நினைச்சாங்க. அதுக்கு பேர் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மாடல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடலை பற்றி தான் பார்த்தோம். ஸோ நீங்கள் கேட்கலாம், இதில் வேற ஏதோ ஒரு மெத்தடில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கான ஒரு ப்ரூஃபை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ செமி கன்சர்வேட்டிவ் தான் நம்ம பார்த்தோம். ஒரு பேரண்ட் இருக்கும். அந்த பேரண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டா வந்து பிரிஞ்சு போகும். ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் உருவாகும். தென் அதே மாதிரி தான் இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்டுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உருவாகி போயிட்டே இருக்கும். செமி கன்சர்வேட்டிவ் பாதி வந்து பழசு இருக்கும், பாதி வந்து புதுசா வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து உருவாயிருக்கும். தென் அதுக்கு அடுத்து என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா டிஸ்பர்சிவ் மாடல். டிஸ்பர்சிவ் மாடல்ல என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, இந்த பேரண்ட் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து பிஞ்சு போயிட்டு தென் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டாண்ட் வந்து உருவாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஸ்டாண்ட் அப்படியே இருக்கு. இந்த டார்க் ப்ளூ எல்லாமே வந்து பேரண்ட் ஸ்டாண்ட், இந்த லைட்டாக இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து புதுசாக உருவான ஸ்டாண்ட். ஸோ இந்த டிஸ்பர்சிவ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜெனரேஷன்லையுமே வந்து பேரண்டோட ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆச்சுக்கு இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு பேரண்டோட சின்ன ஃப்ராக்மெண்ட் ஆச்சுக்கு எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும். கன்சர்வேட்டிவ் அப்படின்றது பேரண்ட் அப்படியே வந்து ரீட்டைன் ஆகும். செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்றது பேரண்ட் வந்து 2ஆ பிரிஞ்சு பாதி பாதியாக வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டாண்ட் வந்து உருவாகும். அண்ட் டிஸ்பர்சிவ் அப்படின்றது பேரண்டோட அந்த ஃப்ராக்மெண்ட் எல்லா ஜெனரேஷன்லுமே வந்து இருக்கும் அப்படின்றது தான் டிஸ்பர்சிவ் மாடல். சரி, இதில் எது அக்செப்டட் மாடல், எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத நம்ம இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மெசல்சன் அண்ட் ஸ்டால் அப்படின்றவங்க வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எது கரெக்டான மாடல், எப்படி வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத வந்து இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பாக்டீரியா, ஈகோலை பாக்டீரியாவை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு நைட்ரஜன் ஹெவி மீடியத்தில் வந்து வளர்க்குறாங்க. கரெக்டுங்களா? எதுக்கு நைட்ரஜன் ஹெவி மீடியத்தில் வளர்க்குறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நைட்ரஜன் தான் வந்து டிஎன்ஏவில் ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், நைட்ரோஜினஸ் பேஸில். ஸோ அந்த நைட்ரோஜினஸ் பேஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து இந்த ஹெவி நைட்ரஜனாக மாற்றிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், எப்படி வந்து பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை இவங்க பண்ணாங்க. இந்த ஈகோலை பாக்டீரியா எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மீடியத்தில் போட்டு வளர்க்குறாங்க. இந்த ஈகோலையில் வந்து நார்மல் நைட்ரஜன் தான் இருக்கு. பட் இந்த மீடியத்தில் அது வளர போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா N15 ஹெவி நைட்ரஜன் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இதை போட்டு இந்த இடத்துல வளர்க்குறாங்க. நிறைய வளருது. ஸோ வளரும் போது இந்த மீடியத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடை தான் அது சாப்பிட்டு வளரும். ஸோ அப்போ இந்த மீடியத்தில் இருக்கக்கூடியதை எடுத்து வளரும் போது அது N15 நார்மல் நைட்ரஜன் கிடையாது, N15 எடுத்துக்குது. ஸோ அப்போ இதோடைய டிஎன்ஏவில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா N15 மட்டும்தான் இருக்கும், N14 இருக்காது. ஓகேவா? நிறைய ஜெனரேஷனை வந்து வளர்க்குறாங்க. ஸோ வளர்த்ததுக்கு அப்புறம்
எந்த ஒரு N14 இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஹைபிரிட் இருக்கும் இல்லையா, N14 அண்ட் கூட வந்து இந்த பேரண்ட்ல இருந்து வந்த ஒரு லைட் வெயிட் இருக்கும், ஓகேவா, N14 இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாக்டீரியா சாம்பிளை கொஞ்சம் எடுத்து போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்றாங்க. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ஹெவி நைட்ரஜன் இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாமே கீழே வந்து தங்கிடுது அண்ட் லைட் வெயிட்டா இருக்கிறது எல்லாமே வந்து மேலே இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த ஹெவி நைட்ரஜன் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் நார்மல் நைட்ரஜன் இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு வளர்க்குறாங்க. ஸோ வளர்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட் தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்துது. சரி, அப்படி என்னதான் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத வந்து பார்க்கலாம். தென் அதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஈகோலை பாக்டீரியாவை எடுத்து ஹெவி நைட்ரஜன் இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு எல்லா ஈகோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி நைட்ரஜன் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வந்து மாற்றிடுறாங்க. மறுபடியும் அந்த ஹெவி நைட்ரஜன் பாக்டீரியாவை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி நம்ம தனியாக பிரித்து N14 இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு நம்ம வளர்க்குறோம். நார்மல் நைட்ரஜன் இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு வளர்க்குறோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஹெவி நைட்ரஜன் இருக்கக்கூடிய பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவில் டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் அப்படின்றத வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நார்மல் நைட்ரஜன் இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு வளர்க்குறோம் N14 உருவாகக்கூடிய அந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? லைட்டாக இருக்கும் அப்படின்றத வச்சுக்கோங்க. லைட் வெயிட், கரெக்டுங்களா? N15 விட N14 வந்து லைட் வெயிட். ஸோ இதை போட்டு வளர்க்கும் போது இது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து பிரியும். தென் அகெயின் இந்த மாதிரி டிஎன்ஏ வந்து 2 ஸ்டாண்டாக பிரிஞ்சிடும். தென் இந்த நைட்ரஜன் எல்லாமே இந்த இடத்துல ஆட் ஆகிட்டு புதுசாக ஒரு ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இந்த நைட்ரஜன் எல்லாத்தையுமே வந்து புதுசாக ஒரு ஸ்டாண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்க்கறதுக்கு லைட்டாக இருக்கும், ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல புது ஸ்டாண்ட் எல்லாமே வந்து N14, ஏன்னா நம்ம N14 இருக்கக்கூடிய மீடியத்தில் தான் போட்டு வளர்க்குறோம். ஸோ அதனால N14 தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த பாக்டீரியா பார்க்கும்போது என்ன ஆகுனா பேரண்ட் மாதிரி ஹெவியாக இல்லாமல் அண்ட் லைட் வெயிட்டாகவும் இல்லாமல் புதுசாக ஒரு காம்பினேஷனில் கிடைக்குது. லைட் ப்ளஸ் ஹெவி சேர்ந்த மாதிரி. ஸோ ஒரு ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் பாக்டீரியா வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கன்சர்வேட்டிவ்ல வந்து ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடைக்கணும், கன்சர்வேட்டிவ்ல நம்ம முன்னாடியே பார்த்தோம், இந்த பேரண்ட் வந்து அப்படியே வந்து ரீடைன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கணும். பட் நமக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிளஸ் ஹெவி கிடைச்சிருக்கு. பட் நமக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கல. பேரண்ட் எப்பவுமே வந்து ரீடைன் ஆகணும். அதான் வந்து கன்சர்வேட்டிவ் மாடல். ஸோ அதனால சயின்டிஸ்ட் கடைசியாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா கன்சர்வேட்டிவ் மாடல் கிடையாது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் டிஸ்பர்சிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆகி வரலாம். செமி கன்சர்வேட்டிவ்ல ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும். ஸோ அதனால சயின்டிஸ்ட் வந்து இது ரெண்டுத்துல எது கரெக்டான மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த பாக்டீரியாவை, இந்த லைட் அண்ட் ஹெவி இருக்கக்கூடிய இந்த ஹைபிரிட் பாக்டீரியாவை எடுத்து மறுபடியும் வந்து நார்மல் நைட்ரஜன் இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு வளர்க்குறாங்க. ஸோ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இதை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நைட்ரஜன் இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு வளர்க்குறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஹைபிரிட். N14 இருக்கு, N15 இருக்கு. ஸோ அதை மறுபடியும் நைட்ரஜன், நார்மல் நைட்ரஜனை போட்டு வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல மறுபடியும் N14 நார்மல் நைட்ரஜன் போட்டு வளர்க்கும் போது இது ஒரு ஸ்டாண்டா பிரியும், இது ஒரு ஸ்டாண்டா பிரியும். ஸோ இந்த ஸ்டாண்டு கூட புதுசா வந்து N14 வந்து சேர்ந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து N14 தான் இருக்கும். கரெக்ட்? ஆல்ரெடி N14 ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அண்ட் அது கூட புதுசா நம்ம வந்து நைட்ரஜன் இருக்கக்கூடிய மீடியத்தில் போட்டு வளர்க்கும் போது நமக்கு மறுபடியும் N14 ஒரு புதுசா ஸ்டாண்டு தான் வந்து உருவாகும். ஆல்ரெடி பேரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி நைட்ரஜன் பேஸ் பேர் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் லைட் வெயிட்டா தான் வந்து உருவாகும். ஸோ அது வந்து ஒரு ஹைபிரிட்டா தான் இருக்கும். கரெக்டுங்களா? பட் நமக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட் என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு பேண்ட் வந்து புதுசாக கிடைச்சது, லைட் வெயிட். ஓகேவா? லைட் வெயிட் பாக்டீரியாஸ் வந்து கிடைச்சது. அது எல்லாமே சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ரொம்ப மேலே வந்துச்சு. அண்ட் இந்த ஹெவி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் இன்டர்மீடியேட்ல ஒரு பேண்ட் இருந்தது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஹெவி சுத்தமாக கம்ப்ளீட்டான ஹெவியே கிடையாது, மீடியம் ஹைபிரிட் தான் நமக்கு வந்து கிடைச்சது. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து செமி கன்சர்வேட்டிவ் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த டிஸ்பர்சிவ்ல வந்து பார்க்கலாம். டிஸ்பர்சிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே ரிசல்ட் தான் வந்து கிடைக்குது. நமக்கு டிஸ்பர்சிவ்ல என்ன ஆகணும் அப்படின்னா இந்த பேரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஹெவி நைட்ரஜன் வந்து கடைசி வரைக்கும் எல்லா ஜெனரேஷன்லுமே வந்து ரீடைன் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம படித்தோம். ஸோ அதனால இந்த இடத்துலையும் வந்து ரீடைன் ஆகணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பட் புதுசாக நமக்கு ஒரு காம்பினேஷன் கிடைச்சிருக்கு, லைட் வெயிட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து புதுசாக ஒரு N15 இல்லாத
இல்லாத ஒரு டிஎன்ஏ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த டிஸ்பர்சிவும் கிடையாது, நமக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு கிடைச்சது என்னன்னா புதுசாக ஒரு லைட் வெயிட் டிஎன்ஏவும் வந்து கிடைச்சிது. ஸோ அப்போ அதில் வந்து N15 கிடையாது. ஸோ நம்ம டிஸ்பர்சிவில் என்ன படித்தோம், இந்த பேரண்ட்ல இருக்கக்கூடிய N15 கடைசி வரைக்கும் ரீட்டைன் ஆகணும் அப்படின்னு படித்தோம். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ரீட்டைன் ஆகலை, அதனால இந்த டிஸ்பர்சிவ் மாடலும் கிடையாது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. தென் ஃபைனலாக வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் மூலமாக தான் வந்து டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்க. தென் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை தான் பார்த்தோம், எப்படி வந்து டீட்டெயிலாக ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தோம். ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.